நல்ல குட்டி சூப்பர் குட்டியா வச்சிருக்காங்க. நல்ல குட்டியா இருக்கு. நல்ல 8000 பொட்டு குட்டியா இருக்கு. நல்ல 8000 பொட்டு குட்டியா வச்சிருக்காங்க. சூப்பர் குட்டியா இருக்கு. பெட்டை குட்டி கிடா குட்டி இருந்துக்கும்னா நேரத்துக்கு கொடுத்துருக்கோம். பெட்டை குட்டிங்கனால விற்காம இருக்கு. என்ன ரேட் சொல்லுவீங்க? 1100 ரூபாய். 1100 ரூபாய் சொல்லுங்க. எவ்வளவுனா விடலாம்னு வச்சிருக்கீங்க? 700 700 விட்டுருவோம். 1100 ரூபாய் ரேட் சொல்லுவாங்க. 700 ரூபாய்னா விட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவாப்புல. பொட்டை குட்டியானோ நல்ல சூப்பர் 8000 பெரிய 8000 பொட்டுக்குட்டின்னு சொல்லக்கூடிய நல்ல சூப்பர் பிராண்டட் நல்ல குட்டியா வச்சிருக்காப்புல. ஆமா ரேட்டு கொஞ்சம் அனுசரிச்சா சொல்லுவாப்புல. பெட்டை குட்டினாலதான் அந்த குட்டியை வந்து வாங்கியிருக்காங்க. என்ன சேல்ஸ் ஆகும் நினைக்கும். இல்ல அப்படின்னா சேல்ஸ் ஆயிருக்கு. கீழே விட்டு நல்லா ஓடுதுண்ணே. நல்லா இருக்குண்ணே. நல்லா நடக்கு நடையெல்லாம் பாத்துக்கோங்க. குட்டி சூப்பர் குட்டிண்ணே. நல்ல சந்தையிலேயே வந்து நல்ல டாப் கிடாய்கள் 2 கிடாய்கள் வச்சிருக்காப்புல. நிறைய வந்திருக்கு. நம்ம அண்ணன் இருக்கிறதுனால 2 கிடாயும் டாப் கிடாய் 2 கிடாயும் வந்து ஓடி இருக்கும். நல்ல சூப்பர் கிடாய்கள் நல்ல சூப்பர் கிடாயில வச்சிருக்காங்க. நல்ல சரியான கிடாயா இருக்கு. ரெண்டுமே ஒண்ணு சுத்த கரங்கடா, ஒண்ணு 8000 கொடிய 8000 கிடக்கு. கருங்கடாயும் கிடக்கு. 2 கிடா கிடக்கு. கிடாய பாத்துக்கோங்க. தனித்தனியாவே இப்ப காட்டுறேன். நல்ல ரெண்டுமே நல்ல கிடாயிரம். 8000 நீட்டு போக்கா இருக்கு. நல்ல கிடாயா இருக்கு. பல்லு எத்தனை பல்லு என்னங்க கேட்போம். ஆனா சந்தையிலேயே நல்ல டாப் கிடாயா வச்சிருக்கேன். சரியான கிடாயா வச்சிருக்கேன். இது நம்ம 8000 கிடா நல்ல கொடியாட்டு கிடா. இது எத்தனை பல்லுண்ணே? அது பல் சேர்ந்துருச்சு. இது பல்லு போடல. கருத்த கிடாய் பல்லு போடல. ஆமா சரியான கிடாயா இருக்கு. நல்ல பெரிய கிடாயா இருக்கு. எத்தனை வருஷம் வளர்ப்பா இருக்கு? எப்படி 1.5 வருஷம் வளர்ப்பா இருக்கும். 1.5 வருஷம் வளர்ப்பா இருக்குமா? ஆமா ஒவ்வொரு ஆட்டு வந்து பல் போடாது. ஒவ்வொரு வர்க்கம் ஒவ்வொரு மாதிரி. இப்போ ரேட் என்ன ரேட் சொல்லிய? ரெண்டும் சேர்ந்து 55 ரூபாய் சொல்லுவோம். ரெண்டும் சேர்ந்து 55 ரூபாய் சொல்லுவீங்க? ஆமா 50 ரூபாய் வந்தா கொடுத்துருவோம். 50 ரூபாய் வந்து கொடுத்துருவீங்க. எத்தனை கிலோ கருக்கா இருக்கும்? ரெண்டும் சேர்ந்து ஒரு 60 கிலோ நெரிக்கிறோம். 58 60 நெரிக்கும். 60 நெரிக்கணும். நல்லா அப்புறம் நல்ல சரியான. சரியா? விலையே வேண்டாம். தூக்கிட்டு போங்க. நாளைக்கு 50 ரூபான்னா கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுதாப்புல. ரெண்டுமே ஆமா நல்ல கிடாயா இருக்குன்னு பாத்துக்கோங்க. சொல்லுங்கய்யா. ஆடு வாங்கிட்டு தான் வரேன். 22 ரூபா சொன்னாங்க. 18,200 முடிஞ்சிருக்கு. 18,200. என்ன ரகம் ஆடுனா? இது வந்து பல்லாட்டுல உள்ள பறவை. பல்லு சேர்ந்துட்டு சீனி ஆடுன்னு எத்தனை பல்லு சேர்ந்துட்டு ஆடு சேனை. எத்தனை மாசம் சேனை ஒரு மாசத்துல ஒரு மாசத்துல எத்தனை குட்டினா போடும்? 3 மாதிரி போடும். 3 மாதிரி போடும். 3 மாதிரி போடும். 3 மாதிரி நல்ல மாதிரி அளவும். 3 நல்ல குட்டி அளவும். நல்ல குட்டி அளவும். ஆடு குட்டி வளர்ப்பல எப்படின்னா பால் வரும். அதெல்லாம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆட்ட பக்கத்து இருக்குல்ல. ஆட்ட பக்கத்து தெரியுது. ஆடு குட்டி வேற எதுவும் தெரியுமா உங்களுக்கு? வேற என்ன ஆடு நமக்கு பிடிச்சிருக்கு. ஆடு வாங்கிருக்கோம். பிடிச்சிருக்கே வாங்கிருக்கேன். நீங்க அந்த நிலவரம் எப்படி இருக்கு? எந்த நிலவரம் நீங்க சூடுதான். கொஞ்சம் கல்லு இன்னும் சூடா இருக்கு. கொஞ்சம் சூடா இருக்கு. ரொம்ப நன்றி. சொல்லுங்கண்ணே. சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? சந்தை நிலவரம் கொஞ்சம் சூட்டா தானே இருக்கு. ஆமா இல்ல பொங்க சந்தைல புரட்டாசி பொங்கல். ஆமா கல்லுலாம் இங்க வாங்க முடியல. இப்ப ஆடு வாங்க வந்தீங்களா? வாங்கத்தான் வந்தேன். என்ன ரேட் வாங்கிருக்கீங்க? 10,500 ரூபா. என்ன ஆடு? ஆடு இது கன்னி ஆடு. ஆமா 2 பல்லியா? 2 பல்லு. என்ன ரேட் சொன்னாங்க? 13 ரூபா சொன்னாங்க. 13 சொன்னாங்க. ஃபைனலா எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 10,500 முடிச்சிருக்கு. ஆடு செனையா அப்படினா? செனையாடா 4 மாத்து செனையா. பால் வர்க்கங்கள் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா? ஒரு 3 ஊட்டி ஆடு இருக்கும். 3 ஊட்டி ஆடு இருக்கும். பால் வர்க்கங்கள் எப்படி? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சரி நீங்க அப்புறம் அந்த கொஞ்சம் கூட தான் இருக்கு. ஆமா சூட்டா தான் இருக்கு. நீங்க கொடுக்கிற ரேட் இருக்கு.
கம்மியா தான் அதிகமா கொடுத்துருக்கீங்களா? 10,000 கூடத்தான். 1000 ரூபாய் கூடத்தேன். மதிப்பு எவ்வளவு வரும்? 9,500 வாங்கலாம். 9,500 அதிகமா. ஆமா, கூட கொடுத்துருக்கு. ரொம்ப நன்றிண்ணா. கொடியாடு கேட்டீங்களா? கொடியாடு நிக்கி நல்ல கொடியாடுல கரும்பு ஒரு ஆடு நிக்கணும். ஆமா, கன்னியாடு 2 ஆடு நிக்கணும். கன்னியாடு நல்ல ஆடா இருக்கு, சூப்பர் ஆடா இருக்கு. கொடியாட்டுல நம்ம கிழக்கு எட்டையாவரம் கரும்பூர் ஆடு நிக்கி, பிளஸ் வந்து புளியம்பூர் ஆடுன்னு சொல்லக்கூடிய புளியம்பூர் ஆடு நிக்கணும். பிளஸ் இந்த வெள்ளை ஆடு நிக்கும், சுத்த வெள்ளையில கொஞ்சம் கரும்புட்டு கிடக்க ஆடு நிக்கணும். எல்லா ஆடுமே நல்ல ஆடுகளா இருக்கு. எப்படி 6 பல்லு ஆடுகளா தான் இருக்கும். வாங்கி கேட்டிருக்காங்கன்னா ஆள் இல்ல, கன்னியாடு கேட்டீங்களா, அதனாலதான் சரி ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு எடுத்துருக்கோம். அவன் நல்ல ஆடா இருக்கு. ஆடுகள்ல எந்த ஆடுமே நல்ல சூப்பர் ஆடுகளா தான் வச்சிருக்காங்க. ஆடுகள் வந்து குறை சொல்ல முடியாது, எல்லாமே நல்ல ஆடுகளா இருக்கு. நல்ல வளர்ப்புக்கு ஏற்ற பிரீடு, நல்ல குட்டி இருக்கும், நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நல்ல சூப்பர் ஆடுகளா இருக்கு. ஆடுகளை பொறுத்து ஒவ்வொரு ஆடுகளை பொறுத்து ஒவ்வொரு ஆடு சொல்லுவாங்க. வணக்கம். சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? இன்னைக்கு கொஞ்சம் விறுவிறுப்பு தான். விநாயகர் வளர்ப்பு குட்டியெல்லாம் எப்படி இருக்கு? நல்ல அன்னைக்கு விற்பனை தான். நல்ல விற்பனை. நம்ம ஒரு 30 ஒன்று. 30 ஒன்று. மீதி இந்த குட்டிகள் மட்டும் தான். ஆமா, 5 தான் கிடக்கு. 5 தான் கிடக்கு. என்ன ரேட்டுக்கு ஜோடி சொல்றீங்க? ஜோடி 9 ரூபா, ஜோடி 18,000. 18,000 சொல்லுதியா? ஃபைனல் எவ்வளவுனா விடலாம் ஜோடிக்கு? 17, 15, 16 ரூபா வரைக்கும் விடலாம். 17, 16 விடலாம். எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்க? இது 6 மாசம் குட்டி. 6 மாசம் குட்டியெல்லாம் இருக்கும். இந்த சந்தை எந்த மாவட்டத்துல அமைச்சிருக்கீங்க? இது தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டம். எந்த வாரத்துல எந்த கிழமை நடவரும்? செவ்வாய்க்கிழமை. எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க? கரெக்டா ஒரு 5 மணில இருந்து கரெக்டா ஒரு 11 மணி வரைக்கும். 11 மணி வரைக்கும் நடக்கும். வேற நீங்க எந்த சென்னைக்கெல்லாம் போவீங்க? நாங்க ரெட்டியார் வெட்டி, சரி, எட்டியாரம், திருமங்கலம், மல்லியூர் எல்லா சந்தைக்குமே போவீங்க. நம்ம கிட்ட வந்தா குட்டி எடுத்து கொடுத்துடலாமா? அழகா கொடுக்கலாம். ரொம்ப நன்றிண்ணே. வணக்கம். சந்தை எப்படி இருக்கு? சந்தை இன்னைக்கு சுமாரா தான் இருக்கு. ஆமா, அவ்வளவு விறுவிறுப்பு இல்ல. குட்டி கொண்டு வந்தீங்க. இது கிடாய், கொடியாடோட கிடாய். கொடியாடோட சேர்ந்த கிடாய். காய் அடிச்சது. 21 ரூபா சொல்றேன். 21 சொல்லுங்க. ஆமா. ஃபைனல் எவ்வளவுனா விடலாம்? 18 ரூபானா விட்டுருவோம். 18 ரூபா. ஆமா. இதோட வரும் 20 ரூபா. சிலதுமே விற்கும், சிலதுமே நிற்கும். விற்காம நிற்கும். ஆடு கன்னியாடு கன்னியாடு 13 ரூபா சொல்றேன். 13 ரூபா சொல்லுங்க. ஆமா. எத்தனை பல்லு ஆடுங்க? பல்லு 6 பல்லு. 6 பல்லு ஆடு. ஆமா. குட்டி கிடையாது. சென ஒரு 3 மாசம் தானே. 3 மாசம் தானே இருக்கும். குட்டி 2 குட்டி ஆடுங்க. 2 குட்டி ஆடு. அது 2 கிடா குட்டியானே. அது 2 குட்டி பொட்டை குட்டியா? ரெண்டுக்கு என்ன ரேட் சொல்லுதியா? 2 15,000 சொல்றேன். 15,000 சொல்லுவீங்க. ஃபைனல் எவ்வளவுனா விடலாம்? 14 ரூபா இருக்கும். 14 ரூபா விடலாம். எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்க? இது 6 மாசம் குட்டியா இருக்கும். ஆடு ஆகும்னா என்ன எத்தனை மாசம் ஆகும்? இன்னும் 2 மாசம் ஆகும். 2 மாசம் ஆகும். ஏன்னா சென பருவத்துக்கு வர 2 மாசம் ஆகும். சந்தையில வந்து டாப் கிடாய் 2 கிடாய், நல்ல எட்டையாவரம் பிரீடு, நல்ல கொடியாடுன்னு சொல்லக்கூடிய கொடியாட்டு கிடாய் தான். 2 கிடாயுமே நல்ல சரியான வர்க்கத்துல உள்ளது. குட்டியெல்லாம் இதெல்லாம் ஆட்டுக்குட்டினா குட்டியெல்லாம் இதே மாதிரி நல்ல நீட்டு போக்கு நெட்டு உயரமா இறங்கும். பாருங்க, கால் கிணத்துல இருந்து எல்லாமே குட்டிகளுக்கு கிடாய்க்கு வந்து நல்லா சூப்பரா இருக்கு.
சூப்பர் கிடாய்கள், ரெண்டுமே சரியான கிடாய்கள், சரியான எட்டையாவரம். ஒரு கிராஸ்ல கிடக்கு, ஒண்ணு புளியம்பூர் கிடா. புளியம்பூர் கிடா தாங்க, ரெண்டு டாப் கிடா. நம்ம அண்ணாச்சி ஒரு ஆளுதான் வச்சிருக்காப்புல. இன்னைக்கு என்ன நிலவரம் இருக்குன்னு கேட்போம். அண்ணா, ரெண்டு கிடாய் எத்தனை பல்லுண்ணே? அது 4 பல்லு, 2 பல்லு. இது 4 பல்லு, இது 2 பல்லு. 2 பல்லு கிடாய். என்ன ரேட் சொல்லி ரெண்டுக்கு சேர்த்து? 60 ரூபா சொல்லு. 60 ரூபா சொல்லிருக்கீங்க. எவ்வளவுனா ஃபைனல் விடலாம்னு? 50 ரூபா ஃபைனல். 50 ரூபானா ஃபைனலா விட்டுடலாம். இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? கேள்வி ரொம்ப மோசம் தான், ரொம்ப மோசமா தான் இருக்கு. கேள்விகள் எப்படி இருக்கு? கேள்வி 45 ரூபாய்க்கு வரும். 45 ரூபா வரை கேள்வி இருக்கு. இன்னும் எவ்வளவு வந்தாலும் விடலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. 2 ரூபா வந்தாலும் விட்டுறோம். கூட 2 ரூபா வந்தாலும் விட்டுடலாம். இன்னைக்கு கடாய்கள் இழுவை இருக்காரு எல்லாம்? இல்ல, சுமாரா தான் இருக்கு. சரிண்ணா, சரி, ரொம்ப நன்றிண்ணே. நல்ல கடாயா வச்சிருக்காங்க அண்ணன். ஆட்டுக்கு பயன்படுத்தலாம். நல்ல கொடியாட்டு கடாயில அண்ணன் சூப்பர் கடாயா வச்சிருக்காங்க. கடாயை பாத்துக்கோங்க. கடாயத்தான் காட்டுறேன், சுத்தி காட்டுறேன், பாத்துக்கோங்க. கடாயில நல்ல கடை, நல்ல நீட்டு போட்டு அண்ணன் உயரத்துக்கு இருக்கு. நல்ல நெஞ்சு உயரத்துக்கு இருக்கும். நல்ல நீட்டு போக்கான கடாய்கள், ரெண்டுமே சூப்பர் கடாய்களா இருக்கு. வணக்கம். ஆமா, இதான் இருக்கிறதுல சந்தையில இன்னைக்கு கூடுன கடாய். உயரம் எவ்வளவு உயரம் இருக்கு? என்ன ரேட் சொல்லியா? 35 ரூபா சொன்னோம். 35 சொல்லி. ஆமா, ஃபைனலா எவ்வளவுனா விடலாம்? 25 26 ரூபானா விடலாம். 26 ரூபாய்ல விடலாம். 6 பல்லுதான். ஆமா, ஆட்டுக்கு தான் கேட்காங்க. ஆமா, எவ்வளவு வரை கேட்காங்க? இது 22 23 தான் கேட்காங்க. அவ்வளவுதான் கேட்காங்க. எவ்வளவுனா விடலாம் வச்சிருக்கீங்க? 26 ரூபா நான் ஃபைனலா விட்டுறலாம். ஒரு 2 ரூபா கூட வந்தா விடலாம். ஆமா, இன்னைக்கு கொஞ்சம் சுமாரான நாள, இல்லன்னா கடாய் 30 ரூபாய்க்கு விற்க வேண்டிய கடாய். 30 ரூபாய்க்கு விற்க வேண்டிய கடாய். எத்தனை கிலோ கறி மதிப்பு எத்தனை கிலோ இருக்கும்? 30 கிலோக்கு அங்கிட்டு தான் இருக்கும். 30 கிலோக்கு அங்கிட்டு தான் இருக்கும். அண்ணா, இங்க சந்தைக்கு வந்து எல்லா ரக குட்டியில எடுத்து கொடுக்கலாமாண்ணா? எடுத்து கொடுக்கலாம். எல்லாம் வளர்ப்பு குட்டில இருந்து கிடாயில இருந்து எல்லாம் எடுத்து கொடுக்கலாம். ஆட்டுல இருந்து கடாய் எல்லாமே வாங்கலாம். எல்லாமே எடுத்து தருவீங்க. உங்க போன் நம்பர் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்கண்ணா. சரவணகுமார், இங்க கரிவந்தநல்லூர். ஆமா, உங்க நம்பர் சொல்லுங்க, போன் நம்பர். 63 64 74 83 19 31. அண்ணா, குட்டி நீங்க எங்க வரைக்கும் கொடுக்கலாம்? உங்களால முடிஞ்சது சேல்ஸ் கொடுக்கறது வந்து இப்போ வந்து வண்டி இல்லாம வருவாங்க நிறைய பேர். மதுரை அங்க வரைக்கும், தூத்துக்குடி வரைக்கும் கொடுக்கலாம். நீங்க உங்க சொந்த இதிலே கொடுத்துடலாமா? டெலிவரி எங்க தேனி கம்பம் எங்கனாலும் கொடுக்கலாம். டெலிவரி நீங்களே கொடுத்துருவீங்களா? வண்டி இருக்கு, நம்மகிட்ட சொந்த வண்டி இருக்கு, அப்படியே ஏற்றி விட்டுறலாம். அப்படின்னா டெலிவரி நீங்களே கொடுத்துருவீங்க? நம்மளே கொடுத்துடலாம். டெலிவரி சார்ஜ் எப்படின்னா? டெலிவரி குட்டியை பொறுத்து இருக்கு, கிலோமீட்டரை பொறுத்து இருக்கு. பக்கத்துல ஒரு அமௌண்ட் வாங்குவீங்க, லாங்குனா அதுக்கு தக்கற அமௌண்ட் ஒரு 2000 3000 வண்டியோட வாங்குவோம். லாங்குனா தூரம் கிலோமீட்டரை பொறுத்து இருக்கு. சரிண்ணா, சரி, ரொம்ப நன்றிண்ணா. நன்றி. என்ன, வணக்கம்ண்ணா. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? சுமாராக தான் இருக்கு. வியாபாரம் இல்லை. ஏன் புரட்டாசி மாதம் கோயிலுக்கு கடைசி வந்து முடிய போகுது. அது பிறந்த வியாபாரம் இருக்கு. 20 நாள் இருக்கு. ஓ, அதனால வியாபாரம் எல்லாமே டல்லு. இன்னைக்கு டல்லு, ஃபுல் டல்லு. சரி, இன்னைக்கு கோழி சாவால் என்ன மாதிரி கொடுத்தீங்க? கிலோ 300 ரூபா தான் விழும். இப்போ கையில் வச்சிருக்கீங்களா? இது என்ன ரேட் சொல்லுவீங்க? 800 ரூபா தான். எப்படிண்ணா, நாட்டு பிரீடா எப்படி? ஓ, சரி, ரைட்டு. இருப்பிறகு ரைட்ண்ணா. ஃபைனலாக எவ்வளோண்ணா விடலாம்? 700 கையில். 1200 சரி, விற்கல. ஓ, சரி, ரைட்ண்ணா. நல்ல டாப் கோழியாக இருக்குண்ணா. நல்ல சண்டை கோழியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம தெரியல, கோழிகளை பற்றி நமக்கு விவரமாக தெரியல. சரி, ரைட், நிற்க எடுத்துருவோம், ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு எடுத்தேன். நல்ல சூப்பர் கோழிகளாக வச்சுருக்காங்க. ரெண்டுமே நல்ல சரியான கோழிகள். பார்த்துக்கோங்க, வீடியோவை பார்த்துக்கோங்க.